ஹாய் மக்களே, 60-70 வயசுலேயும் உங்கள் முகத்தில் எந்த சுருக்கமும் இல்லாமல் பார்க்குறதுக்கு இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பொடியை நீங்கள் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் டோனையே சூப்பராக மாற்றி நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கு க்ளோவாக மாற்றி உங்கள் வயசை 10 வயசு குறைச்சது மாதிரி மாற்றி கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் கருந்திட்டு, கரும்புள்ளி, கருவளையம், சுருக்கங்கள் இதெல்லாமே இருந்தால் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது பாருங்கள், இந்த அளவில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய டம்ளர் தான், அதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டவ்வையை ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம சேர்க்க போகிறது கிராம்பு தாங்க. கண்டிப்பாக 10 கிராம்பு எடுத்துக்கோங்க. நான் 10 தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த கிராம்போட எசன்ஸ் அந்த தண்ணியில் இறங்கணும். அதுங்களாட்டி நம்ம இதில் இன்னும் 2 பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அதில் 1 நம்ம பொடியை ஆட் பண்ண போகிறோம், 2 மட்டும் பொருளை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா சூடாகட்டும். கிராம்பு நம்ம ஃபேஸில் இருக்க டேனை நல்லா ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அதனால தான் நம்ம கிராம்பு 10 சேர்த்துருக்கோம். அதிகமாக சேர்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது கூடவே நம்ம அடுத்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, பட்டை தாங்க சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பட்டையில் ஒரு 3 துண்டு மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு நாட்டு மருந்து கடையில் சுருள் பட்டைன்னு கூட கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த பட்டையோட கிராம்போட ஸ்மெல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பட்டையோட எசன்ஸும் கிராம்போட எசன்ஸும் இந்த தண்ணியில் நல்லாவே இறங்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும் பொழுது இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற ஒரு பொடி என்ன அப்படின்னா, இது அதிமதுர பொடிங்க. இது நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இதை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் அந்தளவுக்கு ரிசல்ட் பார்த்துட்டேன். செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுர பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அதிமதுர பொடி நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஒரு பளபளன்னு க்ளோவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதிமதுரம் ரெகுலராக எடுத்துக்கலாம். டெய்லிங்களும் நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். வெளியிலையும் முகத்தில் பூச்சாவும் பூசிட்டு வரலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை. இது நமக்கு நாட்டு மருந்து கடையில் தாராளமாக கிடைக்கும். நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பொடியை தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அதிமதுர பொடி சேர்த்தோன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அதேமாரி நுரைச்சி வரும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். இல்லைன்னா அப்படியே பொங்கி கீழே ஊற்றிடுச்சுன்னா நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. நுரைச்சி வராத அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம சேர்க்க போகிறது ஒரு கிருமி நாசினி. அது என்னென்னா மஞ்சள் பொடி தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு. நீங்கள் எந்த மஞ்சள் பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல. அல்லது நம்ம கஸ்தூரி மஞ்சள் தூள் சொல்லுவோம் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அதிமதுர பொடி இந்த க்ரீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரிசல்ட்டை நான் பார்த்தேங்க. சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நினச்சி கூட பார்க்கல இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி நுரைச்சி வருது. கலர் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா கிராம்பு, பட்டை, அப்புறம் அதிமதுர பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கலர் நமக்கு கொடுக்கும். நம்ம ஸ்கின் டோனை நல்லா சேஞ்ச் பண்ணியும் கொடுக்கும். இதில் நாம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, நல்லா கொதித்து சுண்டி வரும்போது நமக்கு 1/2 டம்ளர் தண்ணி கிடைக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நல்லாவே சுண்ட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், 1/2 டம்ளர் அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதில் பட்டை கிராம்பெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் இதை நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே இறக்கி கீழே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த பட்டை கிராம்பெல்லாம் நமக்கு தனியாக வந்துடும். நம்ம அதிமதுரை பொடி நல்லா வந்து கரைஞ்சிரும். இதில் நீங்கள் அதிமதுரை பொடிக்கு பதிலாக கட்டைகள் கிடைச்சா கூட வாங்கி அதை வந்து நல்லா இடிச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இது கூட வந்து முக்கியமான ஒரு பொடியை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா க்ரீமியாக ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். அடுத்து நம்ம இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பவுல் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கடலை மாவு தாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம இது கூடவே வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே இந்த ஜூஸை மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. நல்ல உங்களுக்கு ஃபேஸ் வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த மெத்தடில் க்ரீமியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வந்து நான் பார்த்தேங்க. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் வீடியோட எண்டில் காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு. நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் அதிலேயே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக நல்லா க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது தாராளமாக நீங்கள் மிச்சம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. இது வந்து கெட்டு போகவே போகாது. வெளியில் மட்டும் வைக்கக்கூடாது. நீங்கள் வச்சு இதை 1 வீக்குக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாங்க ஃபேஸுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி அப்படின்ட்டு. நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ இதை வந்து நான் அப்ளை பண்ணி ரிசல்ட்டும் காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. என்னையால் நினச்சே பார்க்க முடியலங்க, அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் வந்திருக்குங்க. இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த க்ரீமை என்னுடைய கையில் தான் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் என் கை எந்தளவுக்கு டார்க்காக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். நான் கையில் வந்து மணிக்கட்டு வரைக்கும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். வெறும் 10 மினிட்ஸ் மட்டும்தான் விட்டேன். 10 மினிட்ஸ்லேயே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் வாஷ் பண்ணேன் பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட். எனக்கு ஷாக்காக இருந்துச்சு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. நல்லா நான் வந்து திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபேஸ்லேயும் திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் தாராளமாக ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம் முடிஞ்சால். அப்படி இல்லாதவங்க நல்லா காதுலேயும் அப்ளை பண்ணி நல்லா கழுத்துலேயும் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஈவன் டோனில் தெரியும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நல்லாவே ட்ரை ஆகிருச்சு. நான் இதை வாஷ் பண்ண போகிறேன். எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டுக்குள்ளே வெளியில் வச்சு தான் கையை வந்து வாஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் நிறத்துக்கும் இந்த பக்கம் எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு மட்டும் பாருங்கள் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் கொடுக்குறது மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்பொழுது நல்லா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரிசல்ட் பார்த்துக்கோங்க நீங்களே. செம்ம சூப்பராக ரிசல்ட் வந்திருக்குங்க. என்னால் நினச்சே பார்க்க முடியல. நான் வீட்டுக்குள்ளே வச்சு வீடியோ எடுத்திருந்தேன்னா நீங்கள் வந்து லைட்டு போட்டேன் அது போட்டேன் இது போட்டேன்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நான் செய்ய மாட்டேன். அது வந்து நீங்களாக சொல்கிறது. ஆனால் வெளியில் வச்சு நான் கையை வந்து கழுவிக்கிட்டு இருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கே நினச்சே பார்க்காமல பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. என் சன் கூட கேட்டான், எப்படிம்மா இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு, செம்ம சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டு. பாருங்கள் நம்ம அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். செம்மையான ரிசல்ட்டுங்க.
சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ரிசல்ட் நான் பார்த்ததே இல்லைங்க. அந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.